பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்ப நிலை. அஇஅதிமுகவுடன் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி. ராமதாஸ் தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதை பற்றி நம்மோடு கலந்து பேசுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் கோபு நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டாரு. ராமதாஸுடைய நிலை என்ன? அடுத்த கட்டமாக ராமதாஸ் என்ன பண்ண போகிறார்? அன்புமணி தானே வச்சிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கல. ஆனால் அன்புமணி அவர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கார். ஐயாவுடைய விருப்பத்தையோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விருப்பத்தையோ அவர் நிறைவேற்றவில்லை. மொத்த அங்கீகாரமே அன்புமணி பக்கம் தான் இருக்குது. இன்றைக்கி மாம்பழம் சின்னன்றீங்க, அது அன்புமணி பக்கம் தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உரிமைதாரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்க? டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? நீங்கள் அதை படிச்சிங்களா? அதில் தெளிவாக தேர்தல் ஆணையம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் அவர் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அஃபிடவிட், அந்த பிரமாண பத்திரத்திலையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் மருத்துவர் அன்புமணி தான் தலைவர் அல்லது டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பூசல் பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய விஷயத்தில் நீதிமன்றம் தான் தலையிட்டு இதை இறுதி செய்ய முடியுமே தவிர தேர்தல் ஆணையம் இதில் தலையிடவே முடியாது என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். இல்லை, அதே பாருங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொல்கிறீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி. இந்த நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போக வேண்டிய காரணம் என்ன? அது யார் அழிச்சாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளுடைய பழமை வாய்ந்த கட்சி. கலைஞருக்கு பிறகு ராமதாஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் எப்போவுமே ஒரு அரசியல் தேர்தலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அங்கீகரிக்கப்படாத இடத்துல பாமக போனதுக்கு என்ன காரணம்? மருத்துவர் அன்புமணி தான் காரணம் இருக்கு. அவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருந்தோம். அவர்கள் மீது மிகுந்த எதிர்பார்ப்பும் இருந்தது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி நாங்கள் இந்த போஸ்டர் எல்லாம் இரவு பகலாக ஒட்டி அவருக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் கட்சி தொண்டர்கள் உழைத்து எப்படியாவது நம்மளுடைய அண்ணனை முதலமைச்சர் விட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றார்கள். ஏன்னா வண்டலூர் மாநாட்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்ல தெளிவாக பேசக்கூடிய இப்படி ஒரு அரசியல்வாதி வேணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் மட்டுமில்லை, தமிழகத்தினுடைய பிற மக்களும் பொதுமக்களும் கூட மருத்துவர் அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் எங்களுக்கு அவர் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரா அப்படின்னா அது ஜீரோவில் தான் போய் நின்றுது. இல்லை, இவர் ராமதாஸை பொறுத்தளவு பல தலைவர்களை அவர் நிறுவன தலைவராக இருந்துக்கிட்டு பல பேரை உருவாக்கி இந்த கட்சியை வழிநடத்த கையில் கொடுத்து ஏமாற்றம் அடைந்த பிறகே பையன்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் பையனும் இந்த ஏமாற்ற நிலையில் தான் இருக்காரா, இல்லை அப்பாவும் மகனும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்களா? அதுதான் நான் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எப்படி அண்ணன் அன்புமணியை வீராதி வீர சூராதி சூர சூப்பர்மேன் அப்படிலாம் நம்பினாங்களோ, இதே நம்பிக்கை நாங்கள் தொண்டர்கள் அதை ஆமோதிக்கிறதுனால மருத்துவர் ஐயாவும் நம்பினார். சரி, நம்ம புள்ள திறமையாக பண்ணுவான் அப்படின்னு நம்பினார். ஆனால் அவருடைய பதவி காலத்தில் தான் 3 ஆண்டு காலம் அவர் தலைவராக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுத்தோம். ஆனாலும் கூட அந்த 3 ஆண்டு காலத்தில் பொதுமக்களை போய் அவர் சந்திக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை கூட அவர் சரியாக சந்திக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது கட்சி எப்படி வளருங்க? ஒரு நிர்வாகியினுடைய நல்லது கட்டத்துக்கு போகணும். அப்படி போனால் தான் கட்சி வளரும். தொண்டர்களை நீங்கள் தினசரி பார்க்கணும், அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி நீங்கள் பார்க்கணும். எதையுமே பண்ணாமல் கட்சி எப்படி வளரும்? அதனால தான் கட்சி இன்றைக்கி அங்கீகாரம் இழந்து போய் நிற்குது. தொண்டர்கள் தலைவர் நமக்கான தலைவர் இல்லையேன்றது வருத்தத்தில் வேறு பிற கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள்னால கட்சி வீக்காச்சு. இது அப்பட்டமாக தேர்தலில் எதிரொலிக்குது. சின்னம் கேள்விக்குறியாக நிற்குது. இப்படி தலைவராக போட்டு இவர் நல்லா டெவலப் பண்ணியிருந்தா அவர் நிச்சயம் அவர் ஐயா மாற்றி இருக்க மாட்டார். ஏன்னா ஐயாவுடைய அந்த நடைமுறை என்னென்னா, கட்சியில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை செய்யணும்னா 1 வாரத்துக்கு தான் டைமு. 1 வாரம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா அடுத்தது அவன் பதவியை மாற்றி போடுன்னு சொல்லக்கூடியவர் தான் மருத்துவர் ஐயா. எங்கள் ஐயாவுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கும். அது பிள்ளை இல்லை மகள் இல்லை அடிப்பட்ட தொண்டன் அப்படின்ற பார்ஷியாலிட்டி இல்லாமல் எங்கள் ஐயா கிட்ட கிடையாது. வேலை செய்யறதுனா சரியாக வேலை செய்ய, இல்லையா அடுத்தவங்க வேலை செய்யட்டும், நீங்கள் வேற பொறுப்பு வைக்கிட்டு இருங்க அப்படின்னு. இல்லை, இந்த விஷயத்தில் ராமதாஸ் எடுத்த முடிவு அவங்க பேரனை உள்ளே கொண்டு வரும்போது அதை மாமனாகவும் சரி கட்சியினுடைய தலைவராகவும் சரி எதிர்த்ததனுடைய விளைவு தான் இந்த கட்சி 2ஆக உடைஞ்சதுக்கு காரணம்ன்றது பொதுக்குழுவில் வெளிப்படையாக தெரிஞ்சுது. அதை ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளை வச்சு இவரை அன்புமணியை செயல் தலைவர் ஆக்கினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்?
அதாவதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். இப்போ என்ன மாதிரி கட்சியில் நீண்ட காலமாக பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். இது முகுந்தன் அவர்களை உள்ளே ஐயா பொறுப்பு கொண்டு வந்ததுனால அந்த பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கு முன்னிட்டே இவங்க வந்து மருத்துவர் ஐயாவை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மொத்தத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில் இவங்க செயல்பட்டாங்க. அதற்காக இவங்க வந்து பல்வேறு விஷயங்களை கையாண்டாங்க. சோசியல் மீடியாக்களில் மருத்துவர் ஐயானுடைய தீவிர விசுவாசி யாருன்னு அடையாளம் கண்டாங்க. அவங்க மேலாம் தேவையில்லாத குற்றச்சாட்டை சொல்லி பொதுத்தளத்தில் அசிங்கப்படுத்தி அவங்களே கட்சி விட்டு விலகி போகிற மாதிரிலாம் செஞ்சாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சு கட்சி விட்டு நீக்கினாங்க. இது மாதிரி மருத்துவர் ஐயாவுடைய ஆட்களை இவங்க ராமதாஸ் ஆளு, இவங்க அன்புமணி ஆளுன்னு பிரித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இவங்க வந்து சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு பண்ணி அதாவது சோசியல் மீடியா நிர்வகிக்கிறவங்க யாருன்னா அங்கே வந்து இந்த ஐடி கம்பெனியில் படித்த சில பேர் வந்து நிர்வகிக்கிறாங்க. இவங்க தான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க முழுசாக நம்பினார். அதோடைய விளைவு கட்சியை உடைச்சதே தவிர இதுக்கு மருத்துவர் ஐயா பேரனை கொண்டு வந்ததுனால தான் இது பிரச்சனையாச்சுன்றதுலாம் நான் இல்லை ராமதாஸை பொறுத்தளவு இப்போ வந்து ஜிகே மணி இதை பண்ணியிருக்காரு, இல்லை வந்து பாலு பண்ணிட்டாரு, வழக்கறிஞர் பாலு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம வந்து விவாதிக்கிறதே தவறுன்னு கூட சொல்லலாம். ஆனால் மகனை வந்து முழுசாக பொறுப்பாக ஒப்படைக்கிறார். அப்புறம் எப்படி வந்து அவர் வந்து அப்பாவை ஒதுக்குவாருன்னு சொல்கிறீங்க? ஒதுக்கி இந்த நிலைக்கு வந்து கட்சி தள்ளப்பட்டது எப்படி சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், முழுதும் இவர் வந்து இவர்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாருலாம் நீங்கள் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விதிமுறைப்படி தலைவர் என்பது தற்காலிக பதவி தான். 3 ஆண்டுகளுக்கு உரிய ஒரு தற்காலிக பதவி தான். ஸோ 3 ஆண்டுகள் பதவி ஏற்கக்கூடிய ஒருத்தருக்கு மொத்தத்தையும் ஒதுக்கி கொடுத்துட்டாருன்னு நம்ம அப்படி சொல்லிட முடியாதுங்க. ஆனாலும் கூட ஐயா வந்து சரி ஒரு நல்ல லீடர் நம்மளுக்கு பிறகு வேணும் அப்படின்றதுனால யாரையோ அவர் வந்து நியமிச்சு பார்த்தா யாரும் அவருக்கு உண்மையாக இல்லை, எல்லாமே துரோகம் பண்ணிட்டு போனாங்க. இல்லை மருத்துவர் ஐயாவுடைய மனக்கசப்பில் வெளியேறி வேறு கட்சிக்கு போனாங்க, அல்லது தனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தனியாக கட்சி ஆரம்பித்து போனவங்களாம் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தவங்க. அப்போ அந்த சூழலில் தான் மருத்துவர் அன்புமணி பிள்ளையாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கிட்டதுனால பொதுக்குழு மூலமாக நிர்வாகிகளுடைய வற்புறுத்தல்னால தான் அதை ஐயா அக்செப்ட் பண்ணார். இன்னும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து மருத்துவர் ஐயாவுக்கு விருப்பம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்போ காந்தியை கொண்டு வந்தாங்க அவங்க பெண்ணை, இல்லை மூதனையா அவங்க பேரனையா கொண்டு வராங்க, சூதனையா கொண்டு வராங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க எல்லாம் இவ்வளோ நாள் வரல அரசியலுக்குள்ளே, இவங்க யாரும் வரல. ஐயா அன்புமணி மட்டும்தான் உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் அன்புமணி என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மனைவிக்கு சீட்டு வாங்கி கொடுக்க சொல்கிறாரு. அவங்களுக்கு பாராளுமன்ற வேட்பாளராக ஆக்கி விடுறாங்க. அப்புறம் அடுத்தது எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மகள்களை கொண்டு வராங்க. யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலைங்க. ஆனால் ஐயாவுடைய கோட்பாடு என்னென்னா, நானோ என்னை சார்ந்தவங்களோ இந்த அரசியல் அதிகார பதவிக்கு வரமாட்டோன்றது தான். இப்போ அன்புமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கடுமையாக விமர்சிப்பார். தேர்தல் நேரங்கள் வரும்போது மட்டும் எப்படி வந்து ஒரு வாய் கூசாமல் வந்து இந்த கட்சி எங்களோட வந்து நாங்கள் அவங்களோட சேர்ந்துட்டோம், கூட்டணி வந்து சேர்ந்துருக்கோம், மாபெரும் ஒரு வெற்றியை கொடுப்போம்னு எப்படி வாய் கூசாமல் சொல்கிறார் சார்? அதுதான் எங்களுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் யாருமே எந்த தலைவரையும் தரக்குறைவாக பேச மாட்டாங்க. அதாவது செயல்பாட்டை கிரிட்டிசிசம் பண்ணுவோம். நாங்கள் பாருங்கள், எங்கள் அண்ணன் தான் அவர் அன்புமணி, அவருடைய செயல்பாட்டையும் நாங்கள் கிரிட்டிசிசம் பண்ண தானே செய்கிறோம். எங்கள் ஐயா வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து அதை கிரிட்டிசிசமாக நாங்கள் எங்களுடைய கருத்தை வச்சுருக்கோம். ஐயா இவ்வளோ வன்பத்தெல்லாம் யாருக்கு மேலே காட்டுறதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். எந்த தலைவரையாச்சு தரக்குறைவாக மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினார்னு எங்கன்னா ஒரு இடத்துல காட்டுங்க பார்ப்போம். ஆனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் நாளைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர், வருங்கால முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல இருக்கக்கூடிய ஒரு நபர், எடப்பாடியார் டயர் நைக்குன்னு சொல்கிறதும், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தத்தின்னு சொல்கிறதும், அமைச்சராக இருந்த அன்பழகனை ஆண்மை இல்லாதவன்னு சொல்கிறதும், இதெல்லாம் வந்து அநாகரிகமான பேச்சு. இது தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அண்ணங்கிட்ட இவ்வளோ குறைபாடு நான் சொல்லும்பொழுது நாங்களாம் அவருக்கு எதிரியாக தெரிகிறோம். மற்றபடி அவரை நாங்கள் எதிரியாக என்றைக்குமே நினச்சது கிடையாது. எங்களுக்கு ஒரு லீடர் கிடைச்சிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் தான் அவருடைய செயல்பாடு குன்றி போயிடுச்சு. அதனால் இனியும் அவர் அந்த நீடிக்கிறது கட்சி அழிவுக்கு போய்ட்டுன்னு சொல்லி நிர்வாகக்குழுலாம் கூடி முடிவெடுத்தாங்க, செயற்குழுவில் முடிவெடுத்தாங்க, பொதுக்குழுவில் முடிவெடுத்தாங்க. அதனால தான் அவர் செயல் தலைவர் பதவி கொடுத்துட்டு மருத்துவர் ஐயா தான் தலைவராக எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுனால ஐயா அந்த பொறுப்பெடுத்துக்கிறது. இல்லைன்னா 87 வயசில் அழகாக ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு, கோயில் குளம் போக வேண்டிய வயசு, பேரப்பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாட வேண்டிய வயசு. இந்த வயசில் காலையில் 8:30 மணிக்கு வந்து உட்கார்றாருங்க. 87 வயசில் ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் போய் நம்மளால உட்கார முடியாது, அதுக்கே இன்டர்வல் விடுறாங்க. ஆனால் 87 வயசில் வந்து உட்காரவர் நைட்டு 9 வரைக்கும் தான் போய் படுக்கிறார்.
இடையில அந்த ஸ்நாக்ஸ் கூட அந்த சீட்லேயே தான் உட்காந்து சாப்பிடுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. லஞ்சுக்கு போவார், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துடுவார். இந்த நேரத்தில் இந்த கஷ்டம் அவர் பண்ணணுமா? எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. ஐயா இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆனால் ஐயா என்ன யாரை நினச்சி கஷ்டப்படுறாருன்னா, லட்சக்கணக்கான தொண்டர் என்ன நம்பி தானே வந்தான். அவன் வீணாக போயிடக்கூடாது, இந்த கட்சி வீணாக போயிடக்கூடாது. எத்தனை பேர் உழைச்சி கட்டமைச்ச ஒரு கட்சி, எத்தனை பேர் வழக்கு வாங்கி வலிமைப்படுத்திய கட்சி, எத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சி வளர்த்தாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணடிக்கிற அளவுக்கு இந்த அன்புமணி பண்ணுறாப்படியே, நம்மளுக்கு பிள்ளையாக இருந்தாலும் இந்த வேலையை பண்ணுறாப்படியே அப்படின்னு சொல்லி தான் ஐயா, எப்போ நீ போய் செயல் தலைவராக இருந்துட்டு மக்களை போய் சந்தி, மக்களை போய் பாரு, எனக்கு டைம் கொடு, நான் வந்து இந்த தேர்தலில் கூட்டணி வைக்கிறதா நான் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கிறேன், கட்சியுடைய அங்கீகாரத்தை எப்படி மீட்டெடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அதை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அது எப்போ கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ மக்களுடைய செல்வாக்கை வந்து பெரு. நீ சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காத, 11 மணி 12 மணிக்கு எந்திரிக்காத, கட்சிக்காரன் செத்தா கூட அந்த பக்கம் போகாமல் இருக்காத, கட்சிக்காரனுடைய நல்லது கேட்டதுக்கு போய் நில்லு. இதெல்லாம் மருத்துவர் ஐயா சொல்லி தான் அந்த தலைவர் பதவி எடுத்துட்டு செயல் தலைவராக இருந்தார். ஆனால் நீங்கள் செயல் தலைவராக போயிட்டு மக்களுக்கு ஒரு அப்பா தானே, உங்கள் தந்தை தானே, உங்களை பெற்றவங்க தானே, அது இல்லாமல் அரசியல் குரு உங்களுக்கு அடையாளப்படுத்தின ஒரு மனிதர். அவர் சொல்கிறாருன்னு அதை கேட்டு சரிப்பா நான் போகிறேன், நான் மக்கள் போய் சந்திக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்போ திருப்தியாக இருக்குதோ அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல பிள்ளைக்கு எனக்கு. அப்போ தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க சார். அப்போ நீங்கள் தந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்து பனையூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எல்லாம் அங்கே வந்துருங்க, இந்த நம்பரை குறிச்சிங்க அப்படிங்கிறேன்னா பனையூரில் ஒரு நாள் ஆஃபீஸ் போட்டு கொடுப்பா. அப்போ ப்ரீ பிளான்டாக தான் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. ஒரே அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃபீஸ் எப்படி போட்டுருவீங்க? அப்போ நீங்கள் வந்து ஐயாவை வந்து ஓரம் கட்டணும், இந்த கட்சியை துண்டாடணும், நீ தனியாக போயிட்டு சொகுசாக நிற்கணும். நீங்கள் என்னைக்காச்சும் தேர்தலில் போட்டி எடுக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு கட்சி அடமானம் வைப்பீங்களா நீங்கள் பாஜக கூட போயிட்டு? எங்களுக்கும் பாஜக கூட போகணும் என்ன இல்லையா? அது என்ன பாஜக எங்களுக்கு விரோதி கட்சியா? நாங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறோம்? இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கு சொல்கிறோம்? நம்ம கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கு கட்சிக்கு எந்த கூட்டணியில் வந்து அதிக சீட்டு கிடைக்குதோ அங்கே தான் நம்ம கூட்டணி வச்சாகணும். நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதும் நீங்கள் போனீங்கன்னா அது என்ன தலைவர் லீடர்ஷிப் சொல்லுங்கள்? இதை தான் நாங்கள் வெறுக்கிறோம். இப்போது ராமதாஸினுடைய அடுத்த கட்டம் என்ன மாதிரி நகரப்போகுது? இப்போது அன்புமணி இதை பண்ணிட்டார், ராமதாஸ் என்ன பண்ண போகிறார்? ஐயா கட்சி வளர்ச்சி நோக்கி தான் ஒவ்வொரு செயலியும் ஒரு ஸ்டெப்பாக வச்சுட்டு இருக்காரு. அதாவது வளர்ச்சினா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி. அதில் யாருக்கும் அந்த மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா வட மாவட்டத்தில் மட்டுமே 120 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது. இந்த 120 தொகுதியிலையும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கா 20-25% 25% சாலிடாக ஓட் பேங்க் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து இன்னும் டவுன் ஆகிடக்கூடாதுன்ற அக்கறை மருத்துவர் ஐயாவுக்கு உண்டு. நம்ம ஆரம்பித்த கட்சி நம்ம கண் முன்னாடியே இப்படி சதைக்கிறாங்களே, சதைஞ்சு போகுது அப்படின்ற வருத்தம் அவருக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் இந்த முதுமையும் தாண்டி இதை எப்படியாவது நம்ம வளர்த்துருக்கணும், இந்த தமிழக மக்களுக்காக நம்மளுடைய குரல் கடைசி வரைக்கும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டாக்டர் கலைஞர் இருந்தாருங்க, பெத்த பிள்ளை முக ஸ்டாலின் இருந்தார், முத்து இருந்தார், இவர் அழகிரி இருந்தார், கனிமொழி மேடம் இருந்தாங்க. இருந்தாலும் கூட அவங்க எல்லாமே அரசியலில் பயணிச்சுட்டு இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் சக்கர நாட்களில் போகிற வரைக்கும் இல்லைங்க, அவங்க கடைசி வரைக்குமே அந்த வைத்த அந்த தலைவர் பதவியை யாருக்குமே கொடுக்கலன்னா என்ன, என்னால் முடியாதுன்னு அவர் நினைக்கல. கண்டிப்பாக அதே தான் ஐயா நினைக்கிறாரு. என்னால் முடியலன்னு சொல்லும்போது நான் கொடுக்குறேன், நான் தான் முடியலன்னு சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், நீ யாரும் அதை முடக்கி வைக்கிறதுக்கு என்ன நீ ஓரமாக உட்காருன்னு சொல்கிற, நான் எப்படி உட்காருவேன்? என்ன நீ பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் எப்படி சந்திக்காமல் இருப்பேன்? நான் என்ன கட்சிக்காரனை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் எப்படி சந்திக்காமல் இருப்பேன்? நான் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன், நான் என்ன பைத்தியமா அப்படிங்கிறாரு. இவங்க ஐயாவை பொதுத்தளத்தில் மட்டும் இல்லைங்க, டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் அதுன்னு சொல்கிறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயாவுக்கு வந்து முதுமை காரணமாக அவருக்கு புரிதல் கிடையாது, அவர் சொல்கிறத வந்து உள்வாங்கி பேச மாட்டார், அவர் புத்தி பதிலிச்சுட்டு இந்த வார்த்தையாக அங்கே சொல்கிறாங்க. என்ன அடையாங்க இது? இப்போ கூட நீங்கள் கேட்குற கேள்வி எந்த கேள்வியாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா கிட்டேருந்து உடனுக்குடன் பதில் வரும். என்ன மாதிரிலாம் காட்டமாக வராது. எனக்கு வந்து அவர் அனுபவம் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நாங்கள் அரைக்குடமாக இருக்கிறோம், எங்களுக்கு கோபம் வரும். ஆனால் நிறை குடம் அழகாக கூலாக பதில் சொல்லுவார். நீங்கள் கேட்டு பாருங்க. ஏன்னா அவர்கிட்ட பழகினவங்களுக்கு எங்களுக்கு தெரியுங்க ஐயா எப்படி, அவருடைய ஞாபக சக்தி எப்படின்னு. இன்ன வரைக்கும் ஐயா சொல்லி தான் நாங்கள் எல்லாமே எதையும் செய்கிறோம். ஐயா சொல்லாமல் ஐயா மீறி யாரும் பண்ணிட முடியாது, ஐயாவை இன்ஃப்ளூயன்ஸும் யாரும் பண்ணிட முடியாது. கூட சுற்றி இருக்கிறவங்க தான் எங்கள் அப்பாவை குழப்புறதாகவும், அதனால தான் அப்பா வந்து காலையில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சாயங்காலம் ஒரு விஷயத்த வந்து மாற்றி சொல்கிறாரு, அதனால தான் வந்து கட்சியை வந்து தலைமை ஏற்று நடத்த வேண்டிய நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது நான் சொல்கிறேங்க, அண்ணா அன்புமணி குழந்தை மாதிரி,
அவர் ஒரு மருத்துவம் படித்ததுனால அந்த டாக்டர்லாம் மென்மையாக எல்லாருக்கும் நடந்துப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மென்மையான பூ மாதிரி எங்கள் அண்ணன் அன்புமணி, புரியுதுங்களா? அவருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுலாம் அவருக்கு தெரியாது. அவர் அப்பா ஒரு குழந்தை மாதிரி. அவர் கூட இருக்கிற சில அந்த புல்லுருவிகள் இருக்குது, அதுங்களுடைய நோக்கமே அண்ணன் அன்புமணியை ஐயா கிட்ட இருக்கிற வரைக்கும் அங்கே எதுவும் நம்ம பண்ண முடியாது. அண்ணன் அன்புமணி எப்படியாவது சொல்லி பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்துட்டு நாளைக்கு ஒரு கட்டத்தில் இவரை நாங்கள் பெருசாக நம்பணும், இவர் ஒன்றும் அந்தளவுக்கு சோபிக்கலை, இவரை நம்பி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்புமணியை இவங்க மட்டுப்படுத்துவாங்க. மட்டுப்படுத்திட்டு இன்னொருத்தரை ஹைலைட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கூட்டத்துடைய வேலை. இதை தான் அவங்க வந்து 10-15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் போய் சிக்கி கொண்ட அண்ணன் அன்புமணி அவர்கள் அது வந்து மீளணும்னு எல்லாம் உள்ள கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இல்லை, ஜிகே மணி தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டு கட்சியை ஒரு பாதாள இடத்துக்கு வந்து கொண்டு போய் அடமானம் வச்சார். கலைஞர்கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினவர் வந்து ஜிகே மணி தான். அவர் தான் வந்து புழு மூட்டைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை கடைசியாக நம்ம எடுத்த ஒரு நேர்காணலில் கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், கட்சியில் வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் கட்சியினுடைய தலைவர் ஜிகே மணி அவர்கள் 25 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். எந்த ஒரு தலைவரும் இத்தனை ஆண்டு காலமாக தலைவராக நீடிக்க முடியாது. அப்படி நீடிக்கிறாருன்னா மருத்துவர் ஐயாவினுடைய முழு நம்பிக்கையை பெற்றதுனால தான் அவர் தலைவராக அத்தனை வருஷமாக இருந்தார். 3 வருஷம் தான் நீங்கள் இருந்தீங்க. 3 வருஷத்தில் உங்களை வந்து தூக்கி தள்ளுறாருனா நீங்கள் மருத்துவர் ஐயாவினுடைய நம்பிக்கை பெறலைன்னு தான் அர்த்தம். ஜிகேம் இன்னமும் வந்து ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பார். இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், அவர் ஃபியூச்சர் நினச்சிட்டு உங்கள் கூட வரல, அவர் நினச்சா திமுக போக முடியுதுங்களா? இல்லை பாஜக கிட்ட போக முடியாதுங்களா? இல்லை காங்கிரஸ் கிட்ட போக முடியாதா? அதிமுக போக முடியாதா? இல்லை இந்த கட்சிகள்லாம் அவர் சேர்த்துக்க மாட்டாங்களா? இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் ஐயா சொல்கிறது தான் கேட்குறாங்க. ஆனால் உங்கள் கூட வந்தாங்க பேர் பச்சு வந்தீங்க, அவங்கள மாதிரி நீங்கள் அவர் நினச்சிட்டு பேசுகிறீங்க. இன்றைக்கி அந்த ஜிகே மணி தான் உங்களை வந்து தலைவராக முன்மொழிஞ்சார். பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி அவர்களை நாங்கள் இந்த பாட்டாளி கட்சியோட தலைவராக ஏகமனதாக ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? மைக்கு பிடிச்சி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புழுகு மூட்டைன்னு சொல்லக்கூடிய ஐயா ஜிகே மணி தான் உங்களை முன்மொழிஞ்சார். அவரை நீங்கள் போய்ட்டு துரோகின்னு சொல்கிறீங்க. துரோகிக்கு பேர் என்ன தெரியுமா? நிலையான இடத்துல ஒரே இடத்துல இருக்கிற பேர் துரோகி கிடையாது. ஆதாயத்துக்காக பச்சோந்தி மாதிரி மாறி முதல் குத்துறான் பாரு, அவன் தான் துரோகி. அந்த துரோக வேலை செய்தது அண்ணன் அன்புமணியை தவிர ஜிகே மணி கிடையாது. இப்போது அப்பாவை வந்து ஓரங்கட்டி விட்டு அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது என்ன ஆதாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அமைச்சர் பதவி பார்த்துட்டார் அவர், சட்டமன்ற உறுப்பினர் நிற்க வச்சா அவருக்கு சீட்டு கிடைக்க போகுது. இதில் அவருக்கு என்ன ஆதாயம் வேணும்? எதுக்காக தந்தையை ஒதுக்கி விட்டு அவர் வந்து தலை தூக்கணும்னு நினைக்கிறாரு? சார், அரசியலில் பொதுவாக அதிகாரம் வேணும் சார். அதிகாரம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த நாட்டில் கத்திக்கிட்டே தான் இருக்க முடியும். நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, நம்ம வைகோ சிறந்த பேச்சாளர், திறமையானவர், அவரால் இங்கே எதையும் சாதிக்க முடியல. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து திமுகவே பாதியாக உடச்சி எடுத்துகிட்டு போனவர், அவ்வளோ மாவட்ட செயலாளர் கூட போனாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர். இதுக்கப்புறம் திமுகவே முடிஞ்சது வைகோ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி வைகோ எங்கே இருக்கார்? தன்னுடைய பிள்ளைக்காக வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே போன திரு வைகோ அவர்கள் அந்த வாரிசு அரசியலுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையில் வந்து நிற்கிறார். அதே போல் தான் ஒரு நடிகர் சீமான், நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்களும் நல்ல திறமையானவர், நல்லா பேசக்கூடியவர், மக்களை பேசிய வசிப்படுத்தக்கூடியவர். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தமிழ்நாட்டில் பேசி ஆட்சி பிடிச்சிடுங்க, நாமளும் அதே மாதிரி பேசி ஆட்சி பிடிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டுருக்காரு. அது இங்கே நடக்காதுங்க. அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்துக்காக தான் எல்லாருமே போராட்டி இருக்காங்க. அன்புமணியும் அதுக்கு தான் பண்ணுறாரு. ஆனால் இவங்கெல்லாம் போராடுறாங்க, அன்புமணி போராடுறது கிடையாது. எப்போ கிடைக்கும் அதை அவர் சாணக்கியத்தனம்னு சொல்லுவார். தனக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் நோகாமல் நோன்பு கும்பிட முடியாதுன்றது அவருக்கு தெரியல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கஷ்டப்படுங்க, அதிகாரத்தை எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்க உழைப்பில் நீங்கள் வாழறீங்க பார்த்தீங்களா? அசிங்கமாக இல்லையா அது? இப்போ நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம் சார். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து கட்சிக்கு உழைச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார், மருத்துவ அண்ணன் அன்புமணி. அவர் சொல்ல நான் 27 வருஷம் கட்சி வந்தேன், அதை விட அதிகமாக நான் அந்த கட்சிக்கு முன்னாடிலேருந்து நான் கட்சிக்கு உழைச்சிருக்கேன். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னு கூட தெரியாது. நீங்கள் வெளியில் தெரிஞ்சது காரணம் டாக்டர் ஐயா. எங்கள் ஐயாவுடைய பிள்ளைன்றதுனால நீங்கள் வெளியில் தெரிஞ்சிங்க. நாங்களாம் கடைக்கோடி தொண்டனாக இருந்துக்கிட்டு இன்னமும் வந்து கத்தி கூப்பாடு போட்டு இருக்கிறோம்னா, இன்னமும் ஐயா கூட நிற்கிறோம்னா ஐயா மேலே கொண்ட பற்று, ஐயாவை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்.
ஐயாவுடைய போராட்டங்களை பார்த்தவங்க கலந்துக்கிட்டவங்க நாங்கள். ஆனால் நீங்கள் வன்னியர் சங்க போராட்டம் வச்சா கூட வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கலசத்தை கையில் குத்திக்கிட்டு நீங்கள் ஒரு சீனை போடுறீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ணன் உண்மையாக இருந்தால் நிச்சயம் அண்ணன் நாங்கள் எல்லாருமே ஆதரிப்போம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வன்னியர் சமுதாயத்தை ஒரு தலை தூக்கி பேசுபவர் அப்படின்றவர் இன்றைக்கி இல்லை, திரு குரு. அவர் இருந்திருந்தால் இந்த நிலை எப்படி கையாளப்பட்டிருக்கும்? குரு வந்து அன்புமணியை வந்து தலைவராக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு விவாதத்தை வச்சதா மணி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பதிச்சார். அது முழுமையான பொய். அவரே தான் வந்து அன்புமணியை வந்து முதல் வரைக்கும் கொண்டு வரணும்னு சொன்னார். எது உண்மை இதில்? அதாவது சார், அண்ணன் அன்புமணியை முதல்வராக கொண்டு வரணும்னு மாவீரன் ஜெய குரு சொன்னது உண்மை. ஐயா உங்கள் பிள்ளைன்றதுக்காக நீங்கள் வந்து அவர் கொண்டது உள்ளே விட்டுறாதீங்க. இதுக்கு நிறைய பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரைக்கும், நிறைய பேருக்கு வேண கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு தடுத்ததும் மாவீரன் ஜெயகுரு தான். ஏன்னா ஐயா கொடுத்த வாக்குறுதியை மாவீரன் ஜெயகுரு தன்னுடைய உயிர் உள்ளவரையும் காப்பாற்றினார். அந்த மாதிரி தான் அண்ணன் அன்புமணியும் இருக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அண்ணன் அன்புமணியை பொதுக்குழு மூலமாக கொண்டு வந்து விடும்போது ஒரு வன்னியர் சங்க தலைவராக அதை அவரால் தடுக்க முடியல. சரி, கொண்டு வந்ததுக்கு பிறகு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் அவர் முதல்வராக வரணும்னு சொல்லி அவர் கட்சிக்காரங்கிட்ட சொன்னார். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைய சூழலில் இந்த இக்கட்டான நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாவீரன் ஜெய குரு இருந்திருந்தா வந்திருக்குமா? ஒரு பயம் பேசியிருப்பானா அவர் ஐயாவை எதிர்த்து? சொல்லுங்கள். தன்னுடைய மூத்த பிள்ளையாக மாவீரன் ஜெய குருவை ஐயா வச்சுட்டு இருந்தார். ஜெய குரு உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு மருத்துவர் ஐயாவை ஒரு பையன் பொதுத்தளத்தில் பேசியிருப்பானா? இப்படிலாம் இவ்வளோ இலக்கரமா, இவ்வளோ இழிவா, இவ்வளோ அசிங்கமா? சொல்லுங்கள். இல்லை அன்புமணி தான் பேச விட்டுருப்பாரா? அன்புமணிலாம் வாயை திறந்துருப்பாரா? நான் கேட்குறேன். இல்லை, ஒருவேளை வந்து ஜே குரு மாதிரியான ஆட்கள் வன்னியர் சமுதாயத்தில் இல்லையா? இல்லை அந்த அளவுக்கு விசுவாசமாக இவர்கிட்ட ராமதாஸ் கிட்ட இல்லையா? இப்போ ஐயாவோட இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருமே மாவீரன் ஜெய குரு தான். விசுவாசனா ஐயா கூட கட்சி வரைக்கும் இருக்கிறவங்க தாங்க விசுவாசிங்க. மாவீரன் ஜெய குரு என்ன சொல்ற, மயிலாப்பூர் மங்கோலியில் ஒரு மீட்டிங் நடந்தது, தன்னுடைய கடைசி மீட்டிங்கு. தொண்டை அவரால் சரியாக பேச விட முடியல, தொண்டையில் ஒரு ப்ராப்ளம். சொம்பில் தண்ணி குடிச்சிட்டு கூட சொன்னார், என்னை ஐயா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எவ்வளோ பேர் போராடுறாங்க, எத்தனையோ கட்சி முயற்சி பண்ணுது. என்னை மருத்துவர் ஐயாவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய மரணம் மட்டும்தான் அதை செய்ய முடியுமே தவிர ஒருத்தரும் அதை செய்ய முடியாதுன்னு உறுதியாக சொன்னவர் அந்த மனுஷன் மாவீரன் ஜெய குரு. நீ கடவுளாகிட்டார். கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அவர் யார் கூட இருந்தார்னா மருத்துவர் ஐயா கூட தான் இருந்தார். உங்களை மாதிரி பிரிஞ்சு போயிட்டு வா நேருக்கு நேர் வா பார்த்துக்கலான்னு சொல்லி ஐயா கிட்ட மல்லு கட்டலை, முதுகலை குத்தலை, ஆதாயத்துக்காக பச்சோந்தி மாதிரி தாவி ஓடலை. நிறைய வேதனை இருக்குங்க எங்களுக்குள்ள, அது வெளிக்காட்ட முடியல எங்களால். ஐயாவுடைய பிள்ளையாயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் நிறைய அமைதியாக போயிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போது திமுக அதிமுக இப்போ புதுசாக வந்து டிவிகே விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இப்போது ஐயாவினுடைய முடிவு எப்படி இருக்கும்? தொண்டர்கள் எல்லாம் திமுகவையும் பார்த்துட்டீங்க, அதிமுகவும் பார்த்துட்டீங்க. உங்களுடைய வன்னியருக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், பல்வேறு கோரிக்கைகளை ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி வச்சுருக்கீங்க. உங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம், ஒரு வெற்றி வாய்ப்பு. ஆனால் யாருமே வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஆனால் உங்களை ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு கூப்பிட்றாரு விஜய். அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? சார், இங்கே வந்து அரசியல் கட்சி ஒவ்வொருத்தருமே ஆரம்பிக்கிறது அவங்க ஆளணும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்களுக்கு மட்டும் அந்த ஆசை இல்லாமல் இருக்குமா? அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு அப்படின்னா எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது. அந்த வார்த்தையை திமுக சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், அதிமுக சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், பாஜக சொன்னாலும் சந்தோஷம் தான், காங்கிரஸ் சொன்னாலும் சந்தோஷம் தான். ஏன்னா நாங்கள் ஆளணுன்றதுக்கு தானே நாங்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் விஜய் கூப்பிட்டாருன்னா எங்களுக்கு போகிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இருந்தாலும் கூட இன்றைக்கி தேர்தலில் நான் சொல்கிறது வெற்றி வந்து முக்கியம். அதிகாரம் இல்லைன்னா இந்த உலகத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவராக கத்திக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது, அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. இப்போ அதிகாரத்தில் இருந்தோம்னா சில விஷயங்களை நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் அதிகாரத்தை நோக்கிய அரசியல் பயணங்களை நம்ம முன்னெடுக்கிறோம். எங்கள் ஐயா அதை தான் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தனித்தனியாக நேர்காணல் நடத்தினார். ஐயா என்ன நேர்காணல்னா, நம்ம யார் கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து கட்சியில் எடுத்துகிட்டு வரேன். பெரும்பாலும் வந்து அந்த மாதிரியோடைய கருத்து கணிப்பை வந்து ஐயா நடத்துனது எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனால் இந்த முறை நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தர பேசினார். இதையே வந்து பலவீனமாக நினைக்கக்கூடாது. ஐயா பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை திடீர்னு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன வந்து நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரா?
தள்ளப்பட்டிருக்காரு. ஏன் தள்ளப்பட்டிருக்காருன்னா, இன்னைக்கு நல்லா இருந்த கட்சியை 2ஆ உடைச்சி பாமகவை வீக்கெண்ட் பண்ண மருத்துவர் அன்புமணியால் ஐயா அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இங்கே வந்து தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட்டணி வைக்கணுன்றதுக்கு தான் அவர் தொண்டர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டார். பெரும்பான்மையான தொண்டர்கள் திமுகவை நம்ம ஆதரிக்கலாம், திமுகவோடு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஐயா வந்து அரசியலில் வந்து கைதேர்ந்தவர், நிறைய அனுபவம் வாய்ந்தவர், கூட்டணி எப்படி அமைக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் தொண்டர்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்காகவும் அங்கே ஒரு இடத்த சூஸ் பண்ண மாட்டார். அதே போல் வந்து தன்னுடைய விருப்பத்தையும் அங்கே போய் திணிக்க மாட்டார். இல்லை, நீங்கள் திமுகவில் போனீங்கன்னா விடுதலை சிறுத்தை வெளியேறும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து தொடர்ந்து அதுவும் விவாதத்தில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார், திருமாவளவன் யார் சார்? எங்கேயும் மதுரையில் இருந்தவர், ஒரு இயக்கத்தில் இருந்தவர். அவர் அழைச்சிட்டு வந்து வட மாவட்டத்தில் உட்கார வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியின் மேடை ஏற்றி இவர் தான் திருமாவளவன் தலித்தினுடைய தலைவராக அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்துனது யாருங்க? ஐயாங்க. அதான் திருமாவளவன் மறந்துடுவார் நினைக்கிறீங்களா? அரசியலுக்காக சில விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் தன்னை ஏற்றி விட்ட மனுஷனை திருமாவளவன் நிச்சயம் மறக்க மாட்டார். ஐயா மேலே என்னைக்குமே அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அரசியல் ரீதியாக சில கருத்து விமர்சனங்கள் இருக்குமே தவிர ஐயாவை அவர் சொன்னாரா என்னைக்காச்சும் பாமகவை உள்ளே வந்தோன்னா வெளில போகணும்னு திருமாவளவன் என்னைக்கு நான் சொல்லியிருக்காரா? இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே தவிர திருமாவளவன் என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னது கிடையாதுங்க. நிச்சயம் அதை சொல்லவும் மாட்டேன் நான் நம்புகிறேன். எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிண்ணா. நன்றி.